Good morning students. Today we discuss about the atomic structure. Atomic structure அப்படி சொன்னால் அணு அமைப்பு, அதை பற்றி தான் இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், கற்றலுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், டு நவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரோடைய, அது ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர், ஒரு அணுவோட வடிவம் எப்படி இருக்கும், ஒரு அணுவோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா டு நவ் த பொசிஷன் ஆஃப் த சப் அட்டாமிக் பார்ட்டிகல். ஸோ அணு இருக்குன்னா அந்த அணுக்குள்ளேயே சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதாவது துணை பொருட்கள் இருக்கும் இல்லையா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல். அதே போல் அந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப் அட்டாமிக் பார்ட்டிகளையும் நம்ம என்ன பண்ணோம், கம்பேர் பண்ண போகிறோம், அதனுடைய பண்புகளை வச்சு கம்பேர் பண்ணுறோம். ஸோ அது என்னென்ன இருக்கிறத நம்ம பார்க்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். அதே போல் அட்டாமிக் நம்பர்னால் என்ன, மாஸ் நம்பர்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டு கால்குலேட் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் ஃப்ரம் த சிம்பிள்ஸ் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். அதே போல் பீரியாடிக் டேபிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டோட சிம்பிள்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் அந்த ஆட்டம் இருக்கக்கூடிய புரோட்டானுடைய எண்ணிக்கை, எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை, நியூட்ரானுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது, அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் ஒன்று பார்த்தா டு அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் வேலன்சி. வேலன்சி அப்படின்னா இணைதிறன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேலன்சின்னு சொன்னால் இணைதிறன், இணையக்கூடிய திறன். ஓகேங்களா, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அதோடைய வேலன்சி எப்படி இருக்கும், அது எந்த வேலன்சி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதே போல் வேலன்சியை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்றதை இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்கான்னு சொன்னால், in the last chapter we have studied anything around us is matter and is made up of molecules. இப்போ லாஸ்ட் லெசன் நம்ம பார்த்தோம் சேஞ்சஸ் அரௌண்ட் அஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே எதால் ஆனது அப்படின்னா மாலிகுல்ஸால் ஆனது அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேனா, பென்சில், நோட்டு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸு, அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே எதால் ஆனதுட்டா, அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே மாலிகுல்ஸ், மூலக்கூறுகளால் ஆனது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, the molecules are combination of atoms of different elements are the same element. ஸோ மாலிகுல்னா என்ன, ஸோ எல்லா பொருளுமே மாலிகுலால் ஆனது. ஸோ மாலிகுல்னா என்ன அப்படின்னா அந்த மாலிகுல் எதால் ஆனதுன்னா ஆட்டமால் ஆனது. அப்போது த மாலிகுல் ஆர் காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ மாலிகுல் அப்படின்னு எடுத்துன்னா ரெண்டு ஆட்டம் காம்பினேஷன் ஆகி ஒன்றா மாறதான் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை சொல்கிறாங்க, த மாலிகுல்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆர் த சேம் எலமெண்ட். ஒரே மாதிரியான அணுவோ தனிமமோ இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டான தனிமமோ அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து காம்பினேஷன் ஆகத்தான் மாலிகுல்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ எலமெண்ட்ஸ் அப்படி சொன்னால் தனிமங்கள். ஸோ ஒரே மாதிரியான தனிமங்களோ அப்படின்னா வேறுபட்ட தனிமங்கள் இருக்கக்கூடிய அணுக்கள் ஒன்றாக சேரும்போது தான் அந்த இடத்துல மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குடிக்கக்கூடிய வாட்டர் இருக்கு இல்லையா, வாட்டரில் H2O அப்படி சொல்லிட்டு போடுவோம். அப்போ H அப்படின்றது ஹைட்ரஜன், ஓன்றது ஆக்சிஜன். ஸோ ஹைட்ரஜனுடைய ஆட்டமும் ஆக்சிஜனுடைய ஆட்டம் ஒன்றா சேர்ந்து தான் நமக்கு வாட்டர் அப்படின்ற மாலிகுல் கிடைக்குது. ஓகேங்களா, ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு ஆட்டம், அதே போல் ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு எலமெண்ட், அந்த எலமெண்ட்லேருந்து ஒரு ஆட்டமும், அதே போல் ஆக்சிஜன்ன்றது ஒரு எலமெண்ட், அதுலேருந்து ஒரு ஆட்டமும் ஒன்றா சேர்ந்து நமக்கு H2O அப்படின்ற வாட்டர் மாலிகுல் நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு மாலிகுல் எதாலேருந்து கிடைக்குன்னா ஒரு சேம் எலமெண்ட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் வந்து காம்பினேஷன் ஆகி நமக்கு மாலிகுல்ஸாக கிடைக்குது அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ ஆக்டிவிட்டி 1 பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சம் நவுன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஷோன், ஆல்சோ த ப்ரோக்கன் பார்ட்டிகல் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆர் ஷோன். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு பொருளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொருளை உடச்சி கீழே வந்து பார்த்து சொன்னால் அந்த ஆப்ஜெக்டினுடைய பார்ட்டிகல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பார்ட்டிகல்ஸ்னால் தூள். இப்போ ரெண்டுத்தை வச்சு நம்ம என்ன கண்டுபிடினா, நேம் த ஆர்டிகல்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் யூ சீ ஹேர். நம்ம பார்க்குற ஒவ்வொரு பொருளும் நமக்கு நேம் தெரியும். ஆல்சோ ட்ரை டு ரைட் த ஈச் ஆஃப் மேட் அப் ஆஃப். அப்போ ஒவ்வொரு பொருளுமே எதால் ஆனது அப்படின்றத நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா ஒரு ஹேமர், ஒரு சுற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுற்றி வந்து பார்த்து சொன்னால் உடச்சி கீழே தூள் தூளாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு கோல்டு ரிங்கு, அதை உடச்சி பார்த்தோன்னா நமக்கு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், தூள், அது கோல்டு பார்ட்டிகல் கிடைக்கும். அதே போல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. அந்த டேப் வந்து பார்த்தோன்னா சின்ன சின்னதாக உடச்சி சொன்னால் அதனுடைய தூள் நமக்கு கிடைக்கும். அதே போல் லாஸ்ட் வந்து பார்த்தா ஒரு காப்பர் டம்ளர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உடச்சா நமக்கு காப்பர் பார்ட்டிகல்ஸ் கிடைக்கும். இல்லைங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்தா எதால் ஆனது
அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே சின்ன சின்ன பொருளாக இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸால் ஆனது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? இப்போ ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிறோம். அந்த சாக் பீஸை எடுத்து ரொம்ப தூளாக சின்ன சின்னதாக உடைக்கிறோம். ஸோ உடைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு தூள் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த சின்ன சின்ன தூள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் நமக்கு ஒரு பெரிய சாக் பீஸாக கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சின்ன தூள் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ அதே போல் ஒரு ஷர்ட் எடுத்துக்கலாமா? அந்த ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா துணியால் ஆனது. அந்த துணி எதால் கேட்டால் நூலால் ஆனது. அந்த நூல் எதால் கேட்டால் பஞ்சால் ஆனது. அந்த பஞ்சு எங்கே கிடைக்கும்? சின்ன பொருள். அப்போ அந்த சின்ன சின்ன பஞ்செல்லாம் ஒன்றா சேர்ந்து நூலாக கிடைக்குது. அந்த நூலெல்லாம் ஒன்றா சேர்த்து துணியாக கிடைக்குது. அந்த துணியிலேருந்து நம்ம என்ன கிடைக்குது? ஷர்ட் கிடைக்குது. ஸோ எந்த ஒரு பொருள் எடுத்துட்டாலும் அந்த பொருள் மிக சிறிய அளவிலான ஆட்டமால் தான் ஆனது அப்படின்றத நம்ம முடிவுக்கு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா பொருளுமே எதால் ஆனதுன்னா ஆட்டம்ஸால் ஆனது. ஓகேங்களா? இதில் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, hey friends, I am an atom. I am the smallest particle. அதாவது ஒரு பொம்மை சொல்லுது, hi friends, I am atom. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அணு. நான் வந்து ரொம்ப சின்ன பார்ட்டிகள், அதாவது ஒரு தூளில் இருக்கக்கூடிய மிக சின்னது. இப்போ வந்து பார்த்தா சுண்ணாம்பு தூள் இருக்கு இல்லையா? அந்த சுண்ணாம்பு தூளில் ஒரே ஒரு தூள் நம்ம கையில் எடுக்கணும் பார்த்தியா? அந்த ஒரு தூள் தான் ஆட்டம் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? அதே போல் டேபிள், சேர், பேக், புக், சாக் அண்டு பிளாக் போர்ட், இன் ஷார்ட் எவ்ரி திங் யூ சி அரௌண்ட் ஆர் மேட் அப் ஆஃப் த ஆட்டம். இப்போ நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய டேபிள், சேரு, பேகு, புக், சாக், பிளாக் போர்டு எல்லாமே வந்து பார்த்தோன்னு சொன்னால் அப்படி மிக சிறிய பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே எதால் ஆனதுன்னா ஆட்டமால் ஆனது. ஐ கேனாட் பி சீன் த்ரூ எ மைக்ரோஸ்கோப். நான் அதாவது அந்த ஆட்டமை நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, அதை மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். மாலிகுல் கேன் பி கட் ஆர் டிவைடட் இன்டு ஆட்டம்ஸ் தட் மேக் இட் அப். அதே போல் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாலிகுல்ஸ் உடச்சா என்ன வரும்? 2 பொருள் நமக்கு கிடைக்கும். அந்த 2 பொருள் தான் என்னது? ஆட்டம். அப்போ ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டம்ஸ் தான் அது மாலிகுல். ஓகேங்களா? ஸோ மாலிகுல் அப்படின்றது 2 ஆட்டம்ஸ் இருந்தது. இப்போ வந்து பார்த்தா கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களா? ஒரு பெரிய பையன் இருக்கான், அவனுக்கு 2 பையன் இருக்கான். அந்த பெரிய பையன் தான் வந்து பார்த்தா மாலிகுல். அந்த சின்ன 2 பசங்க இருக்காங்க பார்த்தியா? அவங்க தான் ஆட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் மாலிகுல். அந்த பெரிய பையன் தான் மாலிகுல். ஐ எம் த மேட் அப் ஆஃப் 2 or more ஆட்டம். அப்போ கீழே இருக்கக்கூடிய 2 குட்டி பசங்க இல்லையா? அவங்க தான் 2 ஆட்டம். ஸோ 2 or more ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு மாலிகுல். டூ யூ கைஸ் நவ் ஹவு ஸ்மால் ஐ எம். அப்போ நம்ம எவ்வளோ சின்னதாக இருக்கணும்? மாலிகுலே நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஸோ ஆட்டம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருப்போம். வென் கம்பேர்ட் வித் த திங்ஸ் யூ சி டெய்லி யூ ஆல் வில் கெட் எ பெட்டர் ஐடியா. நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பொருள், சின்ன சின்ன பொருள் பார்க்குறோம், பெரிய பெரிய பொருள் பார்க்குறோம். ஸோ எல்லா பொருளுமே எதாவது கேட்டால் அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஆனது. ஸோ இது இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப மிக சிறியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஸோ அந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு ஸ்மால் இஸ் அன் ஆட்டம். அப்போது அந்த ஆட்டம் எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன இமேஜினேஷன் மூலிமா நம்ம பார்க்கலாம். அன் ஆட்டம் இஸ் 1,000 times smaller than the thickest human hair. நம்முடைய ஹியூமன் ஹேர்களை தலைமுடி, அந்த தலைமுடிய திக்னஸ் இருக்கு இல்லையா? அந்த திக்னஸை விட 1000 மடங்கு சின்னத்தான் ஆட்டம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரே ஒரு முடி இருக்குது, அந்த ஒரு முடியோட திக்னஸ் இருக்கு இல்லையா? அந்த திக்னஸை விட 1000 மடங்கு சின்னது. அதை சொல்கிறோம் 1,000 times smaller than the thickest human hair. நம்ம ஒரு தலைமுடியோட திக்கஸ்ட்டை விட 1000 மடங்கு சின்னத்தான் ஒரு ஆட்டம் அப்படி சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன். இட் ஹஸ் an average diameter of 0.000000001 meter or 1 × 10⁻⁻9 meter. ஸோ இந்த ஆட்டமோட டயாமீட்டர் விட்டும் அது எவ்வளோ இருக்கு சொன்னால் 1 × 10⁻⁻9 மீட்டர் இருக்கும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது 0.0க்கு நமக்கு வேல்யூ இல்லை, நமக்கு தெரியும். ஓகேங்களா? 0க்கு வேல்யூ இல்லை. ஆனால் எத்தனை 0 இருக்குது பார்த்துங்க? மொத்தம் 9 0 இருக்குது. அப்போது அந்த 0 விட 9 மடங்கு சின்னது தான் என்னது கேட்டால் அந்த ஆட்டம். ஸோ 1 × 10⁻�9 மீட்டர் அப்படி சொல்கிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் ஆட்டம் சைஸ் வித் த ஃபெமிலியர் திங்ஸ் வி நவ் லெட் அஸ் ஃபைண்ட் வித் த வாட் இஸ் த சைஸ் ஆஃப் பென்சில், ரெட் பிளட் செல்ஸ், வைரஸ் அண்டு டஸ்ட் பார்ட்டிகல். ஸோ இது எதை கூட கம்பேர் பண்ணால் கூட நமக்கு தெரியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு பென்சில் இருக்கு இல்லையா? பென்சிலுடைய கூறு முனை முன்னாடி பார்த்துருப்பீங்க, பிளாக் கலரில் இருக்கும். அதே போல் ரெட் பிளட் செல்ஸ், நம்ம உடம்புல கூடிய ரத்தத்தோடைய ரெட் பிளட் செல்ஸ், சிவப்பு அணுக்கள். அதே போல் வைரஸ், நம்ம உடம்புக்கு ஃபீவர் வந்தால் வைரஸ் சொல்கிறோம் இல்லையா? அந்த வைரஸ் அண்டு டஸ்ட் பார்ட்டிகல். இதனுடைய அளவுலாம் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இல்லை 1 × 10⁻⁻2 மீட்டர் அப்படின்றது பென்சிலுடையது. 1 × 10⁻⁴ அப்படின்றது ரெட் பிளட் செல்ஸ். 1 × 10⁻�6 மீட்டர் அப்படின்றது வைரஸ் சோல். அதே போல் 1 × 10⁻7 அப்படின்றது டஸ்ட் பார்ட்டிகல். 1 × 10⁻10 மீட்டர்ன்றது தான் ஒரு ஆட்டமோட அளவு அப்படி சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பென்சில் கூட கொஞ்சம் பெருசாக தெரியலாம்,
ரெட் பிளட் செல்ஸ் பெருசாக தெரியலாம், வைரஸ் கூட பெருசாக தெரியலாம். டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் தூசு சொல்லும் இல்லையா, அந்த ஒரே ஒரு தூசை கையில் எடுத்து சொன்னால் அப்படி டயமீட்டர் 1 × 10⁻⁷. ஆனால் அதையும் விட மிக சிறியது தான் எதுன்னு கேட்டால் இந்த ஆட்டம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. கீழே உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்க்கலாம். நவ் யூ குட் இமேஜின் ஹவு ஸ்மால் அண்ட் ஆட்டம் would be. ஸோ அந்த ஆட்டம் எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குன்றதை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் இருக்குது, அந்த பென்சிலுடைய ஒரு ஆட்டம் எவ்வளோக்குன்னா 1 × 10⁻² மீட்டர் இருக்கும். ரெட் பிளட் செல்ஸோடைய டயமீட்டர் 1 × 10⁻14. ஒரு வைரஸோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, அவருடைய டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸோட டயமீட்டர் 1 × 10⁻⁻6 மீட்டர். அதே போல் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, இப்போ டஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, டஸ்ட்டில் ஒரே ஒரு டஸ்ட்டு மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டயமீட்டர் 1 × 10⁻⁷ மீட்டர். ஆனால் ஆட்டம் பார்த்தீங்கன்னா 1 × 10⁻⁻10 மீட்டர். ஸோ இந்த டஸ்ட்டு பார்ட்டிகளை விட 3 மடங்கு சின்னதாக எதுன்னு கேட்டிங்க சொன்னால் ஒரு ஆட்டம். ஸோ இமேஜினேஷன் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்னது தான் இந்த ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.